இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர் கோவிலுக்கு வருகை புரிந்ததை அரசியல் விவாத பொருளாக்க வேண்டாம். சிலாங்கூர் செமினி சட்டமன்ற உறுப்பினர் நுஷி மஃபூட்ஸ் அண்மையில் செமினி அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்திற்கு வருகை புரிந்ததை அரசியல் விவாத பொருளாக்க வேண்டாம் என்று பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷரேட்சான் ஜோஹான் கேட்டுக் கொண்டார். செமினி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நுஷி மஃபூட்ஸ் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலத்திற்கு வருகை புரிந்ததை தற்காத்து பேசிய ஜாசேகா உச்சமன்ற உறுப்பினரான ஷரேட்சான் ஜோஹான், அந்த சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டது கோவிலில் நடத்தப்பட்ட சமய சடங்கு நிகழ்வு அல்ல, மாறாக அங்கு நடைபெற்ற ஒரு கௌரவிப்பு நிகழ்வாகும் என்றார். சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனது தொகுதியில் உள்ள மக்கள் மற்றும் வாக்காளர்கள் தொடர்புடைய சமுதாய நிகழ்வில் கலந்து கொள்வது ஒரு பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது. காரணம், மக்களை சந்திப்பதும் அவர்களின் பிரச்சினையை கேட்டறிவதும் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்வதும் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இன்றியமையாத கடமைகளில் ஒன்றாகும். அதனை சமய ரீதியான அம்சமாக அரசியல் கண்ணோட்டத்தில் வியாக்கியானப்படுத்தும் குறுகிய சிந்தனையிலிருந்து சம்பந்தப்பட்டவர்கள் விடுபட வேண்டும் என்று ஷரேட்சான் ஜோஹான் கேட்டுக் கொண்டார். செமினி அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்திற்கு தாம் வருகை புரிந்தது குறித்து நேற்று விளக்கம் அளித்த செமினி சட்டமன்ற உறுப்பினர் நுஷி மஃபூட்ஸ், சமய சடங்கில் தாம் கலந்து கொள்ளவில்லை என்றார். மாறாக தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் மாலை அணிவித்தல் மற்றும் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தல் ஆகிய நிகழ்வில் மட்டுமே தாம் கலந்து கொண்டதாக அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு இருந்தபோது அனில்ராஜ் என்பவர் காச நோயினால் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அவரின் குடும்பத்திற்கு 4,90,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு அளித்தது. சிறைச்சாலை வார்டன்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் கவனக்குறைவினால் இந்த மரணம் ஏற்பட்டுள்ளது என்று உயர் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்தது. அந்த தடுப்பு கைதிக்கு உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை வழங்குவதிலும் அவரை கவனித்துக் கொள்வதிலும் சிறைச்சாலை இலாக்காவினர் தவறிவிட்டனர் என்பதை அனில்ராஜ் தாயார் ஆர் உதயசுந்தரியும் தந்தை ஆர் ரவிச்சந்திரனும் ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளனர் என்று உயர் நீதிமன்ற நீதிபதி கடிஜா இட்ரிஸ் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2021 ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் சுங்கைபுலோ சிறைச்சாலையின் மூத்த அதிகாரிகள், வார்டன்கள், அந்த சிறைச்சாலையில் உள்ள 3 மருத்துவர்கள் மற்றும் மலேசிய அரசாங்கத்திற்கு எதிராக உதயசுந்தரியும் ரவிச்சந்திரனும் இந்த வழக்கை தொடுத்துள்ளனர். சுங்கைபுலோ சிறைச்சாலை அதிகாரிகளின் நடவடிக்கையானது 1995 ஆண்டு சிறைச்சாலை சட்டம் மற்றும் அதன் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக நீதிபதி கத்திஜா தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். மலேசியாவிற்கு எதிராக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா அரசாங்கம் விதித்துள்ள 24 விழுக்காடு இறக்குமதி வரி தொடர்பில் விவாதிப்பதற்கு தனது பிரதிநிதியை மலேசியா அமெரிக்காவிற்கு அனுப்பி வைக்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசியாவிற்கு விதிக்கப்பட்டுள்ள 24 விழுக்காடு வரி குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இவ்வளவு காலமாக அமெரிக்காவுடன் மலேசியா கொண்டுள்ள ஒத்துழைப்பானது இரு நாடுகளுக்கும் ஆதாயம் அளிக்கும் முன்னுதாரண ஒத்துழைப்பாக இருந்தது என்று பிரதமர் விளக்கினார். மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வாறு அமெரிக்கா ஆதரவு தந்ததோ அதேபோன்று அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மலேசியா ஒத்துழைப்பை நல்கியது. எனவே நாளை அமலுக்கு வரவிருக்கும் அமெரிக்காவின் புதிய விகிதம் இரு நாடுகளின் பொருளாதாரத்திற்கும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டார்.
இந்தோனேசியா டென்பசாரிலிருந்து கோலலம்பூரை நோக்கி வந்து கொண்டு இருந்த மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH714 விமானம் அண்டை நாடான சிங்கப்பூருக்கு திருப்பிவிடப்பட்டது. நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் 3:45 மணியளவில் கோலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அந்த மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்குவதற்கு அட்டவணையிடப்பட்டு இருந்தது. எனினும் அந்த விமானம் திடீரென்று சிங்கப்பூருக்கு திருப்பிவிடப்பட்டது. ஏன் விமானம் சிங்கப்பூருக்கு திருப்பிவிடப்பட்டது என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படவில்லை. ஒரு பொண்ணுக்காக தங்களுக்குள் அடித்துக் கொண்டதாக நம்பப்படும் 7 மாணவர்கள் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சபா கொத்தபல்லூட், தமு கொத்தபல்லூட் அருகில் சாலை வட்ட பகுதியில் நேற்று நடந்த இந்த கைகலப்பு தொடர்பில் போலீஸ் புகார் பெறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 14க்கும் 18க்கும் இடைப்பட்ட வயதுடைய 7 மாணவர்கள் உட்பட 8 பேரை விசாரணைக்காக போலீசார் தடுத்து வைத்துள்ளனர் என்று கொத்தபல்லூட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாருடின் மட் ஹுசேன் தெரிவித்தார். தங்கள் காதலி யாருக்கு சொந்தம் என்பதில் மாணவர்களுக்குள் எழுந்த சர்ச்சை பொறாமையாக மாறி பின்னர் கைகலப்பில் முடிந்துள்ளது என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். ஜொஹூர் மாநிலத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நிவாரண மையங்களில் தங்கியவர்களின் எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளது. நேற்று வரை 481 பேராக இருந்த தஞ்சம் புகுந்தவர்களின் எண்ணிக்கை 472 பேராக குறைந்துள்ளது. பத்துபஹாட் நிவாரண மையத்தில் 110 குடும்பங்களைச் சேர்ந்த 334 பேர் தங்கியிருந்தனர். அந்த எண்ணிக்கை இன்று காலையில் 109 குடும்பங்களைச் சேர்ந்த 326 பேராக குறைந்துள்ளது. அனைவரும் பத்துபஹாட் சரி கடிங்கில் உள்ள தேசிய இடைநிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று ஜொஹூர் மாநில பேரிடர் நிர்வாக நடவடிக்கை குழு தலைவர் தான்ஸ்ரீ டி அஸ்மி ரொஹானி தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.